கொடுத்தது யாரு? அல்லாஹ். அப்படிங்கிறப்ப இறைவன் இருக்கிறான், இறைவன் தான் வராங்கிறது வந்து சில சூறாக்களில் சில அத்தியாயங்கள்ல வந்து அப்படி 100% அப்படி நிற்கும். நிறைய சான்றுகள் இருக்கிறது. அப்போ இதை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? கண்டிச்சு இந்த வசனத்தை இறக்குறான். நபியை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? மூஞ்ச கடுகடுத்திட்டீங்க, அவரை புறக்கணிச்சிட்டீங்க. அப்ப இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப அந்த ஒரு நபர் வந்ததுக்காக இதுக்கு தான் என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுகு எடுக்கிறாங்க. அதோட நிறுத்த மாட்டிருக்கான் அல்லாஹ். அன்ஜாஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யஸக்கரு ஃபதன்ஃபஹு ذிக்ரா அம்மாமன் இஸ்தக்னா ஃபஅன்த லஹு தஸத்தா வமா அலைக அல்லா யஸக்கா அப்படின்னு சொல்லி பொறின்னு அல்லாஹ் என்ன செஞ்சான்? பொறிஞ்சு தள்ளிடுறான். ஒருத்தர் உங்களை வந்து சலான் சொல்றாரு, அவரை வந்து நீங்க என்ன செய்றீங்க? அலட்சியப்படுத்துறீங்க. யாரு உங்களை அலட்சியப்படுத்துறார்களோ அவரோட நீங்க என்ன செய்றீங்க? வழிய போய் சொல்றீங்க. இவர் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர், உங்களை மதித்து ஓடோடி வருகிறார். ஆனா அவன் மதிக்காம உங்களை சமரசம் பேச பார்க்கிறான். அப்படியே உங்களை வந்து மணிந்து போக வைக்கிறான், உங்க கொள்கையை நீர்த்து போக வைக்கிறான். ஆனா அவனிடம் நீங்க என்ன செய்றீங்க? சமரசத்துக்கு தயாராகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்றான்? கண்டிச்சு நீ அப்படி செய்யலாமா? இந்த அறிவுரையை அவனிடம் நீங்கள் மலிந்து போய் சொல்லுகிறீரிய, அவன் அதை அந்த அறிவுரையை அவன் வந்து எடுத்துக்கொள்வானா? அல்லாஹ்வாகிய என் கையில இருக்கு நேர்வழி கொடுக்கிறது. நீங்க அவன்கிட்ட மலிந்து பேசினாலுமே ஹிதாயத் என்கிட்ட இருக்கு, நாளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த ஒரு விஷயத்தை கண்டிக்கிறான். 80வது சூறால 1ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எத்தனாவது? ஒரு 10-12 வரைக்கும் வந்துடும். அம்மாமன் ஜாக்க யஸ்ஸா வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா. இறைவனை அஞ்சி உம்மிடம் ஓடோடி வருகிறாரே, அவரை நீ அலட்சியம் செய்கிறாய் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1ல ஆரம்பிச்சு 10 வசனம் வரைக்கும் இந்த செய்தி வருது. அதுக்கப்புறம் ஒரு அறிவுரையும் அல்லாஹ் சொல்லிடுறான். கல்லா, அவ்வாறு இல்லை, இன்னஹா ததுக்கிரா, இது ஒரு அறிவுரை தான். ஃபமன் ஷா தக்ரா, இதில் படிப்பினை இருக்கிறது. விரும்பியவர் படிப்பினை பெற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர் பெற்றுக்கொள்ளலாம். அறிவுரை. அதனால யார்கிட்ட போய் மலியலாம் வேண்டாம், ஸ்ட்ராங்கா நின்னுங்க, சமரசம் பண்ண வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை எல்லாருக்கும் வந்து விரும்பக்கூடிய ஒரு கொள்கை அப்படிங்கிறதுல அல்லாஹ் என்ன செய்யணும்? இதை கண்டித்து இறக்குகிறான். ஆனா இதுல என்ன மாதிரி நிலைநாட்டப்படுது? ஏகத்துவம் நிலைநாட்டப்படுது, சமத்துவம் நிலைநாட்டப்படுது. உலகத்துல வந்து ஏகத்துவம் ஒண்ணு இருக்கும், சமத்துவத்தை நிலைநாட்டணும். சமத்துவம்னா என்ன? எல்லாரும் அனைவரும் சமம், ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள், பட்டா தீட்டு தொட்டா பாவன்னு சொல்ல முடியுமா? இவன் மூஞ்சில முடிச்சா விளங்காத, இவன் ஒரு டைப்பான ஜாதிக்காரனாச்சே, அப்படிப்பட்ட கருத்துகள் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? இருக்கு, உலக லெவல்ல இருக்குது. கருப்பர்களுக்கெல்லாம் தனி பள்ளிக்கூடம் கட்டி தர அளவுக்கு ஐரோப்பியா, இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கு.